வணக்கம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் தலைவர் கந்தசாமி இந்திராசா ஆகிய நான் இன்று ஒரு நேரலையிலே வந்திருக்கின்றேன். இந்த நேரலையானது உண்மையிலே அத்தனை பேரும் இது பார்க்கணும். புலத்தில் இருக்கிற தாயத்தில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் இது இந்தியா மத்திய அரசுக்கு தாயத்திலிருந்து விடுதலை புலிகள் புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் சார்பாக 2009 ஆயுதம் மௌனிக்கப்பட்டது பிறகு இன்று வரைக்கும் எங்களோட தமிழ் மக்களில் அரசியல் ரீதியான தீர்வு திட்டத்தில் எது விதமான ஒரு முன்னேற்றகரமான செயல்பாடும் இந்தியா மத்திய அரசு வைக்காமல் காலத்தையும் நேரத்தையும் வீணடித்து கொண்டு எங்கட தமிழ் அரசியல்வாதி மாதிரியும் பிரித்து ஆண்டு கொண்டு எங்கட போராட்டத்தையும் அந்த நேரம் தொட்டு இறுதி யுத்தம் முடியும் வரைக்கும் எங்கட போராட்டத்தை ஆரம்பத்தில் இந்திரா காந்தி இருந்த டைமில் போராட்டத்தை அனுசரித்து போராட்டத்துக்கு உறுதுணையாக இருந்துட்டு பிறகு தங்களுடைய சுய லாபத்துக்காக எங்களோட போராட்டத்தை அழித்து 1.25 லட்சம் மக்களையும் மொழிவாய்க்கல் அழித்த இந்திய அரசுக்கு நேரடியாக இந்திய இராணுவம் நின்று நேரடியாக ஆயுத உதவி செய்த இலங்கை அரசாங்கத்துக்கு நேரடியாக 1.25 லட்சம் மக்களை கொண்டு குவிச்சையில் இந்தியா மத்திய அரசு நேரடியாக விடுதலை புலிகள் ஆகிய நாங்கள் குற்றம் சாட்டுறோம். என்ன காரணம்னா அதுக்காக நாங்கள் நீங்கள் செய்த தவறைத்தான் சுட்டி காட்டுறோம். அதுக்காக நாங்கள் உங்களை குற்றம் சுமத்தி நாங்கள் வேண்டலை. இவ்வளவுத்தையும் செய்து போட்டு நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் தமிழ் மக்களில் தீர்வு திட்டத்தில் எந்த அனுசரணையும் இல்லாமல் நீங்கள் காலத்தையும் நேரத்தையும் வீணடித்து உங்களோட தேவையை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் தூதரகத்தை வச்சு கொண்டு இன்றைக்கு பால்வெட்டு குழுவும் கலாச்சார சீர்கேடும் போதவஸ்டும் ஆளாக்கி கொண்டு எங்களை மக்களை இன்னும் போராட்ட சிந்தனை அடுத்த கட்டம் வரக்கூடாதுன்றதுல நீங்க நம்ப மண்ணா இருந்து செயல்பட்டு கொண்டு வாரீங்க இந்தியா மத்திய அரசு. இந்தியா இதை நிறுத்தி கொள்ளணும். இந்தியா நாங்க விடுதலை புலிகள் தாயத்துல இருந்து சொல்லி கொண்டிருக்கோம். உங்களுக்கு பயப்பட வேண்டிய தேவை இல்லை. நாங்க புலிகளாக இன்றைக்கு எங்கட தாயத்துல எங்கட மண்ணில் நாங்கள் சுயமா வாழ்றதுக்கு தான் நாங்கள் போராடினோம். நாங்கள் எங்கட வடக்கு கிழக்குல நீங்க சுயமா இருந்து கொண்டு எங்களை அழிக்கிற அளவுக்கு இந்திய அரசு இருக்கக்கூடாது. இதை எல்லாரும் ஷேர் பண்ணணும். இந்தியா மத்திய அரசுக்கான செய்தி தான் இது. அதுக்காக நாங்க இந்தியா மத்திய அரசு வெறுக்கையில் அவங்க செய்த தவறை சுட்டி காட்டுறோம். என்ன காரணம்னா அந்த நேரத்தில் உண்மையிலே இந்திரா காந்தி இருந்த டைமில் விடுதலை புலிகள் இந்து சமுத்திர இதுக்குள்ள அது ஒரு சமாதான சமுத்திரமாக இருக்கணும்ன்ற ஒரு இதுல இருந்து விடுதலை புலிகளில் போராட்டத்துக்கு கூட அனுசரணையா இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ அது இந்தியா இன்றைக்கு ஒரு என்ன கொள்கை அடிப்படையில் செயல்படுதுன்னு தெரியாது. அவங்களோட கொள்கை என்னன்னு தெரியாது. இன்றைக்கு அந்த இந்து சமுத்திர இதுக்குள்ள குவாட்ன்ற ஒரு அமைப்பு உருவாக்கி ஒரு பயிற்சி ஒரு தொடர் ஒரு இடமா இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றால் இன்றைக்கு என்ன ஜப்பான், இஸ்ரேல், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அத்தனையும் அதுக்குள்ள செயல்படுதுன்றா இன்றைக்கு இந்தியா மத்திய அரசு என்ன நோக்கத்தை வச்சு செயல்படுகின்றது, என்ன கொள்கையை வச்சு செயல்படுகின்றது என்று எங்களுக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு இந்தியா மத்திய அரசு யோசிக்கணும். எங்களோட தேசிய தலைவர் இந்தியாவுக்கு ஒரு துரோகம் கூட செய்யலை. இன்றைக்கு ராஜீவ்காந்திர கொலையில பிடிக்கப்பட்ட அத்தனை பேரையும் இன்றைக்கு நிரபராதிகள் என்று சொல்லி விடுதலை புலிகளுக்கும் இந்த ராஜீவ்காந்திர கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, தாயக மக்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு அத்தனை கொலையாளி இந்த பிடிக்கப்பட்ட அத்தனை பேரையும் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்ட நிலையில் அவ்வளவு வரையும் விடுதலை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் விடுதலை புலிகள் தடையே இந்தியா மத்திய அரசு பிறகு என்ன நாங்கள் வேற மாதிரி தான் கதைக்கணும் என்னத்துக்காக நீடிச்சு கொண்டிருக்கு. இந்தியா மத்திய அரசு விடுதலை புலிகள் தடையை நீடிச்சு கொண்டிருக்கிற வழியாத்தான் இன்றைக்கு இலங்கையில பயங்கரவாத தடை சட்டம் நீடிச்சு கொண்டிருக்கு. இந்த இலங்கையில பயங்கரவாத தடை சட்டம் நீடிச்சு கொண்டிருக்கிற வழியாத்தான் சுயமாக நாங்கள் இன்றைக்கு அரசியல் செய்ய இல்லாத நிலைமையில இலங்கையில இருக்குது. எந்த நேரத்திலையும் ஊடக சுதந்திரம் இல்லை, அதே மாதிரி கருத்து சுதந்திரம் இல்லை. எந்த நேரத்திலையும் ஒரு அரசியல்வாதி மாற்ற கேள்வி கேட்க இயலாது, ஒரு பொலிசிட்ட போய் கேள்வி கேட்க இயலாது, ஒரு அரசாங்க உத்தியோகத்தருக்கு நாங்கள் போய் கதைக்க இயலாது, சர்வ அதிகாரம் மாதிரி. அப்ப சகலதும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள அரெஸ்ட் பண்ணப்படும். தட்டி கேட்டால் தட்டப்படும் என்ற நிலைமையே இன்றைக்கு 47 வருஷமாக பயங்கரவாத தடை சட்டத்தை இந்த இலங்கை அரசாங்கம் வச்சு கொண்டிருக்கு. அப்ப இதுக்கு காரணம் இந்தியா விடுதலை புலிகளில் தடை எடுத்தால்தான் அமெரிக்கா ஏனைய நாடுகளில் தடைகள் நீக்கப்படும். விடுதலை புலிகள் இன்றைக்கு இல்லாத ஒரு இயக்கத்துக்கு என்னத்துக்கு தடை?
நாங்கள் இன்றைக்கு எல்லாத்தையும் கேட்குறோம். எங்களை மக்கள் சார்பில் இந்த இதை பண்ணுங்க, நீங்கள் விளையாட்டில் இது வேதனை உண்மையான வழி. நாங்கள் இன்றைக்கு புலி என்று சொல்லி தாயத்தில் உரிமை கூறி நிற்கிறோம். இன்றைக்கு மற்ற ஏனைய அமைப்புகளை நாங்கள் இதில் கொண்டு வரல. ஆனால் விடுதலை புலிகள் 2009 ஆயுதம் மௌனிக்கப்படுது. 12,000 பேரையும் நாங்கள் ஒருங்கிணைச்சி விடுதலை புலிகள் என்ற ஒரு கட்சியை உருவாக்கி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுங்கன்னா, அந்த விடுதலை புலி என்ற பேரை நாமத்தை அளிக்கணும் என்றதிலே இந்தியா கட்டும் முன் உதாரணமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்குது என்றதை நாங்கள் இதில் அவதானிச்சையில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். என்னென்னா, நாங்களும் சும்மா வரல. 20 வருஷம் எங்களோட வாழ்க்கையை போராட்டத்துக்கு அர்ப்பணித்து போட்டு தான் வந்திருக்கிறோம். போராட்டம் இதுக்கு காரணம், முழு காரணம் இந்தியா. இன்றைக்கு இந்தியா செய்த துரோகம் தான் இன்றைக்கு எங்களை 1.25 லட்சம் மக்களை கொண்டிருக்கு. இதுக்கான பரிகாரம் இந்தியா இன்றைக்கு வரைக்கும் செய்யாமல் இன்றைக்கு வரையும் எங்களை பிரித்தான்ற எண்ணத்திலே இந்தியா செயல்பட்டு கொண்டு வருது. இன்றைக்கு ராஜீவ்காந்தி கொலையில உண்மையிலே நான் சொல்ல போனால் அது திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலை. அது அந்த நேரத்தில் காங்கிரஸ் அங்கிருந்து சந்திரநேரு குடும்பத்தினரால திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலை தான் அது. அதில் உண்மையிலே சம்பந்தப்பட்டவர்கள் சொல்ல போனால் சந்திரசாமி அதில் சம்பந்தப்பட்ட அடுத்தது நரசிம்மராவு சம்பந்தப்பட்டிருக்கிறார், சுப்பிரமணிய சாமி சம்பந்தப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் இருந்தவங்கள் தான் அந்த ராஜீவ்காந்தி கொலையில் காங்கிரஸ் இதில் சம்பந்தப்பட்டவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனால் விடுதலை புலிகளுக்கும் அந்த ராஜீவ்காந்தி கொலைக்கும் இந்த சம்பந்தம் இல்லைன்னு அந்த நேரமே புலிகளுக்கு தெரியும். ஆனால் அதே டைமில் இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸுக்கும் இந்த சம்பந்தம் தெரியும். அதில் ஜெயலலிதா உட்பட உண்மையிலே ஜெயலலிதா உட்பட மூப்பனாருக்கும் தெரியும், வளபாண்டிக்கு தெரியும். அந்த ராஜீவ்காந்தி கொலை சம்பந்தமாக இந்தியா தமிழ்நாடு காங்கிரஸுக்கு இந்த விஷயம் தெரியும். அப்போ அந்த அடிப்படையில் உண்மையில இன்றைக்கு விடுதலை புலிகள் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்லாமல் இருந்த ஒரு விடுதலை புலிகளுக்கு ஒரு தடையை நீடித்து இன்றைக்கு எங்களை போராட்டத்தையும் அழிச்சு எங்களை மக்களையும் அழிச்ச இந்தியா மத்திய அரசு நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். இன்றைக்கு சமாதானம் என்று சொல்லி அமெரிக்காவுக்கும் படை என்று சொல்லி எங்களை மக்களை அழிச்சு போட்டு போனீங்க. இன்றைக்கு ஏன்னா 12 வேங்கைகள் இன்றைக்கு கடல்லே அரெஸ்ட் பண்ணப்பட்டு இலங்கை அரசிட்ட பலாலியில் கொடுக்கப்பட்டு குமரப்பா, புலேந்திரன், அப்துல்லா, ரகுநாளன், ஆனந்தகுமார், நிரேஷ், அன்பழகன், ரெஜினுல் பழனி, கரனுடன், தவக்குமார் 12 வேங்கைகளும் அறிந்து வீரச்சாவு அடைகிறதுக்கு காரணம் இந்த இந்தியா மத்திய அரசு கடும் துரோகம் தான் செய்து கொண்டு வாரீங்க. இன்றைக்கு எங்கட தேசிய தலைவர் துரோகம் செய்ய நினைச்சிருந்தால் நாங்கள் என்ன துரோகம் செய்த இந்தியா மத்திய அரசிட்ட கேட்கிறோம். இந்த செய்தியை தமிழ்நாட்டில் இருக்கிற அன்பான அவர்களை அத்தனை உலகெங்கும் வாழ்கின்ற தமிழன் என்றவன் உணர்வுள்ளவன் இருந்தால் நீங்கள் இந்தியா மத்திய அரசுக்கு போகிறதுக்கு இந்த செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணணும், நிச்சயம் ஷேர் பண்ணணும். நான் கேட்குற கேள்வி என்னென்னா, நான் ஒரு புலி வீரன். இன்றைக்கும் புலியன்னு தான் நாங்கள் இந்த தாயத்தில் இருக்க. நாளைக்கு நான் இறந்தால் கூட இன்றைக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனை இந்தியா மத்திய அரசாலையும் இலங்கை புலனாய்வாளர்களையும் இந்த நாட்டில் எனக்கு பிரச்சனை வரும். ஏன்னு சொன்னால், நான் இன்றைக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும், அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அரசாங்க அதிகாரிமாராக இருந்தாலும் சரி, நான் சுட்டி காட்டுறேன். என்ன காரணம்னா, நாங்கள் அந்த நேரம் எங்களை இன விடுதலைக்காக ஊழல், கஞ்சா, குடு, மற்றது கலாச்சார சீர்கேடு, எங்களோட மக்களை வளர்க்கணுமன்றதுக்காக நீதி, நேர்மை, நியாயத்துக்காக போராடின நாங்கள். அப்போ இந்த இதில் நியாயம் தட்டி கேட்கப்படுது, எங்களோட மக்களுக்கு சுதந்திரம் பறிக்கப்படுது. அந்த இடத்துல நாங்கள் போய் நின்று குரல் கொடுத்தது மட்டுமில்லை, எங்களோட மக்களை தீண்டினவங்களை, எங்களோட மக்களை அழித்தவங்களுக்கு மரண தண்டனையும் கொடுத்த நாங்கள். அப்போ நாங்கள் இந்த நிலைமையில புலிகள் என்ற அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கும் அதிகாரிகள் உட்பட, அரசாங்கம் உட்பட, அரசியல்வாதிமார் உட்பட, ஏன் எங்கிற நாட்டை, எங்கிற மக்களை அழிச்ச நாடுகளுக்கும் சுட்டி காட்டுறோம். நீங்கள் செய்ததுக்கு இன்றைக்கு உக்ரைனா இருக்கலாம், ரஷ்யாவாக இருக்கலாம், இஸ்ரேலாக இருக்கலாம், எல்லாம் அனுபவிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க எல்லா நாட்டாலையும். இன்றைக்கு எங்கிற மக்களுக்கு செய்த அந்த அளவுக்கு துரோகம், அதுலேயும் மிகப்பெரிய பாரதூரமான தேச துரோகம் செய்த எங்கள் இந்தியா மத்திய அரசு. இந்தியா இன்றைக்கும் துரோகம் செய்து கொண்டு தான் இருக்கு. ஆனால் தலைவர் இன்றைக்கு இந்தியாவுக்கு துரோகம் செய்ய நினைச்சிருந்தால் அந்த நேரத்தில் அமெரிக்கா கேட்டது திருவோணமலையை அமெரிக்காவுக்கு கொடுத்து போட்டு இந்தியாவுக்கு அடிச்சிருக்கும் தலைவர். அதே டைமில் சீனா கேட்டது இந்தியாவுக்கு கொடுத்துருக்கோம். ஏன் நாங்கள் சீனாவுக்கு கொடுத்தோமா இல்லை இப்போ பாகிஸ்தானுக்கு கொடுத்தோமா? நாங்கள் என்ன துரோகம் செய்தோம் விடுதலை புலிகள் இந்தியாவுக்கு? அப்போ நீங்கள் இன்றைக்கு எங்களை அழித்து கொண்டு இருக்கோம்னா என்ன காரணம்? இன்றைக்கு இந்தியா தூதரகம் இன்றைக்கு என்னத்துக்காக இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் தேவை? எங்கட தமிழ் மக்கள்ல இன்றைக்கு 17 வருஷம் கடந்த நிலையிலையும் இன்றைக்கு இவ்வளவு மக்களையும் கொண்டு குவிச்சு ஆயுத உதவி, இராணுவ உதவி எல்லாம் செய்து ஸ்ரீலங்கா அரசோட கூட நின்று கற்பழிப்பிலிருந்து இசைப்பிரியோட கற்பழிப்பிலிருந்து சகல இந்தியா மத்திய அரசு நேரடியாக நின்றது இல்லைன்னு சொல்லுவார்.
நின்று எல்லாம் செய்து போட்டு இன்றைக்கு வரைக்கும் எங்களோட தமிழ் மக்கள் விடுதலை புலிகளில் தடை எடுக்கக்கூடாது, எங்களோட தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு கிடைக்கக்கூடாது என்றதுல முதல் உதாரணமாக இந்தியா தான் நிற்குது. எங்களுக்கு இலங்கை அரசாங்கத்தோட எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்திய அரசாங்கம் எங்களோட தமிழ் மக்கள் ஈழத்து மக்கள் மீது கரிசனை இல்லாட்டி, ஒரு அன்பு இல்லாட்டி, ஒரு பாசம் இல்லாட்டி, நீங்கள் என்ன வினை விதைச்சும் வினையாக இருக்கணும். அதே மாதிரி உப்பு திண்டவன் தண்ணி குடிக்கணும். எங்களுக்கு நீங்க செய்த துரோகத்துக்கு என்ன பரிகாரம் செய்ய போறீங்க? 1.25 லட்சம் மக்களை முள்ளிவாய்க்கால் அழிச்சதுக்கு இந்தியா என்ன பரிகாரம் செய்ய போறீங்க? இன்னைக்கு என்ன பரிகாரம் செய்யறதுக்கு நீங்க இருக்கிறீங்க? அப்ப அந்த அடிப்படையில நீங்கள் செய்ய வேண்டியது பரிகாரம், எங்களோட தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வை நிச்சயமாக வைக்கணும், முன்வைக்கணும். தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு வடகிழக்கு இணைந்த இதுல ஒரு ஏதாவது ஒரு அதுகூடிய உச்சகட்ட காணி அதிகாரம், பொலிஸ் அதிகாரம் உட்பட இருக்க வேண்டிய, அதாவது இந்தியா இதுல 85ஆம் ஆண்டு வச்ச திம்பு பேச்சுவார்த்தையில தொடக்கம் தாய்லாந்து பேச்சுவார்த்தை வரும் வரைக்கும் வச்ச 23 அம்ச கோரிக்கைகள், அந்த கோரிக்கைகளை முன்வச்சு இந்தியா மத்திய அரசு ஒரு ஒரு அரசியல் தீர்வை முன்வச்சு எங்களை தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு திட்டத்தை வைக்கணும். விடுதலை புலிகள்ல தடை எடுக்கணும். நீங்க விடுதலை புலிகள்ல தடை இல்லாத ஒரு இயக்கத்துக்கு இந்தியா மத்திய அரசு என்னத்துக்கு விடுதலை புலிகள்ல தடை விதிச்சிருக்கு? என்ன காரணம்? ஏன் இன்றைக்கு வரைக்கும் எல்லாம் முடிஞ்சு, இப்போ நீங்கள் தான் எல்லாம் அழிச்சு கிழிச்சு எல்லாம் முடிச்சு இன்றைக்கு சைவரில் கொண்டு விட்டுங்கிற மக்களையும் அழிச்சு இன்றைக்கு மக்களும் ஒரு அரசியல் தீர்வு இல்லாமல் இன்றைக்கு இன்னொரு 5 வருஷம், இன்னொரு 10 வருஷத்துல வடகிழக்கில் தமிழ் மக்கள் இல்லை. தமிழ் மக்கள் அரசியல் பலவும் இல்லை. தமிழ் மக்கள்ல வீதாசரவும் அடிப்படையிலையும் தமிழ் மக்கள் இனவிருத்தியும் இல்லை. இன்றைக்கு இந்த நாட்டில் இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு வடகிழக்கில் உண்மையா இஸ்லாமிய மக்களும் தெற்கில் இருக்கிற சிங்கள மக்களும் தான் வாழ போறாங்க. ஏன்னா தமிழ் மக்கள் அடிமட்டத்தோட போறதுக்கு காரணம் இந்த இந்திய அரசு முற்று முழுத அழிச்சு இன்றைக்கு இந்தியா அப்படி ஒரு சூழ்நிலை என்ன 10 வருஷத்துக்கு பிறகு வரக்குள்ள இந்தியா மிகப்பெரிய தவற விட்டது. கத்தப்போது இந்தியா சீனாவும் உள்ளுக்கு ஊடறுக்க போது, அமெரிக்காவும் ஊடறுக்க போது, எல்லா நாடு ஊரெடுத்து எங்களுக்கு வடக்கு கிழக்குல தமிழ் மக்கள் இருக்கும் வரைக்கும் தான் இன்றைக்கு இந்தியாவுக்கு பாதுகாப்பு. ஆனா தமிழ் மக்கள்ல சுதந்திரம், தமிழ் மக்கள் இல்லாம அழித்தொழிக்கப்பட்டு இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமா போய் கொண்டிருக்கின்றார்கள். போகும் பட்சத்துல இன்றைக்கு நிச்சயமாக வடகிழக்குல இந்தியாவுக்கு பெரிய ஒரு பிரச்சனை கரையோர பக்கத்தால இந்தியாவுக்கு வரப்போது இந்த 5-10 வருஷத்துல. இதை இந்தியா மத்திய அரசு விளங்கி கொள்ளணும். இன்றைக்கு சீனா பிறந்தவங்கள் அவங்களுக்கு தெரியும், பெரும் இலங்கையிலே வடகிழக்குல கடல் பிரதேசத்தை 75% கடல் பிரதேசத்தை கொண்ட வடகிழக்குல தமிழ் மக்கள்ல பிரதேசம். அது விடுதலை புலிகள் இந்த காலத்திலேயும் தான். அந்த நேரம் இந்தியாவுக்குள்ள யாருமே ஊடுருவிடாது. அந்த அளவுக்கு எங்கிற தேசிய தலைவர் ஒரு எல்லை காத்தமாய்த்தான், உங்களுக்கு எல்லை வீரனாத்தான் இருந்தவர். இந்தியாவுக்கு ஒரு துளி துரோகம் கூட செய்யல. ஆனா இந்தியா திரும்ப 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 துரோகம் தான் செய்து எங்களோட மக்களை அழிச்சு கொண்டிருக்குது. ஒன்றை விளங்கிக்கொள்ளணும் இந்தியா. ஆனா அந்த நேரம் என்ன, இன்றைக்கு சீனாவில் ஒரு பெண்கள் ஒரு தமிழ் படிக்கிறாங்க. சீனாவில் அவங்க சிங்களமும் படிக்கல, அரபி குரானும் படிக்க இல்லை. ஆனா தமிழ் படிக்கிறாங்க சீனாவில். தமிழ் பேரை வைக்கிறாங்க. என்ன காரணம்? இந்தியா மத்திய அரசு கேட்கிறோம். இன்றைக்கு வடகிழக்குல தமிழ் மக்களோட பழக போகுதுகள் சீனா பெண்கள். யோசிச்சு பாருங்க. அப்ப எங்க தூர நோக்கத்தோட சீனாக்காரன் வேலை செய்யறான்னு பாருங்க. இந்தியா கூழ்ப்பான அடி கூழ்ப்பான இந்தியா மத்திய அரசு எங்க நிக்கிறீங்கன்னு பாருங்க. சைவருக்குள்ள நிக்கிறீங்க. இன்னைக்கு சீனா எங்க இன்னைக்கு தமிழ் பழகி தமிழ் பெண்கள், இந்த சீனா பெண்கள் தமிழ் பழகி வடகிழக்குல தமிழ் மக்களோட பழக போனாங்க. அவங்க சிங்களமும் பழகல, அரபிகளுக்கும் பழக இல்லை. அதை மட்டும் இந்தியா மத்திய அரசு விளங்கி கொள்ளணும். விளங்கி கொண்டு நீங்க நிச்சயம் விடுதலை புலிகள் தடை மட்டும் இல்லை, எங்களை தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு, அரசியல் தீர்வு திட்டம் வைக்கணும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு உங்களாலதான் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு 80,000க்கு மேற்பட்ட இன்றைக்கு பெண் தலைமைத்துவம் இருக்கிறாங்க. இன்றைக்கு 12,000க்கு மேற்பட்ட போராளிகள் இன்றைக்கு இருக்கின்றார்கள். மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு இருக்கின்றார்கள். அப்போ இவ்வளவு பேருக்குமான ஒரு வாழ்வாதார பொருளாதார ரீதியை நீங்க முன்வைக்க இன்றைக்கு 17 வருஷமா முன்வரல. என்ன காரணம்? அப்ப இன்றைக்கு எங்கட தமிழ் இனம் நீங்க அழிச்ச மட்டும் இல்லாம வங்கல் பர்மகோட்ல போய் அப்படியே வடகிழக்குல அழிஞ்சிரும். ஆனா வடகிழக்குல நீங்க செய்த துரோகத்துக்கு, எங்கட தமிழ் மக்களுக்கு செய்த துரோகத்துக்கு இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி தூர நோக்கத்தோட சீனா எட்டி பார்த்து கொண்டிருக்கு, பாகிஸ்தான் எட்டி பார்த்து கொண்டிருக்கு, அமெரிக்கா எட்டி பார்த்து கொண்டிருக்கு. வடகிழக்கு நிச்சயம் சீனா இந்தியாவோட தொண்டையில பிடிக்க போகுது இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு. அதை மட்டும் நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. எங்கட தமிழ் மக்களும் எங்கட தேசிய தலைவரை விடுதலை போராட்டமும் இந்தியாவுக்கு எந்த விதமான ஒரு துரோகம் செய்யல. ராஜீவ்காந்தியில இருந்த கொலையில இன்றைக்கும் விசாரிக்காம இருக்கப்படுறது, இன்றைக்கும் சந்திரநேரு குடும்பத்தினர் அதுக்குள்ள இருந்த நான் ஏற்கனவே சொன்னது போல
என்ன சம்பந்தப்பட்ட சுப்பிரமணிய சுவாமி உட்பட என்ன என்ன பேர் அடுத்த இந்த பேர் எழுதி வச்சிருக்குது. வெயிட் பண்ணலாம். சந்திர சுவாமி உட்பட அப்போ இவர்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் நரஸ்மரா உட்பட அப்போ இவங்களை தான் எழுதி வச்சிருக்கு. அப்போ இவங்கள் உட்பட இவங்களை இன்றைக்கு வரைக்கும் விசாரிக்கல இந்தியா மத்திய அரசு. அப்ப விசாரிக்காம இன்றைக்கு வரைக்கும் இருந்துட்டு விடுதலை புலிகள் மீது குற்றத்தை சாட்டி கொண்டு இன்றைக்கு தமிழ் மக்களை இந்த நிலைமைக்குள்ள தள்ளிவிட்டு இருக்குதுன்றதை தான் நாங்கள் இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதே டைமில் ஏற்கனவே நம்ம ஒரு செய்தி ஒன்று பார்த்துருந்தோன்னா இன்றைக்கு இன்றைக்கு யூடியூப்ல பார்த்தேன் நான். அந்த ராஜீவ்காந்தி கொலைக்கும் எனக்கு அவர் பேர் ஞாபகம் வருதில்லை, எவ்வாறு அவர் விளங்கப்படுத்துறாரு என்ற ஒரு விடயம் எனக்கு அது ஒரு சந்தோஷமான ஒரு விடயமா இருந்தது. ஏன்னா அந்த கொலைக்கும் விடுதலை புலிகளுக்கும் சம்பந்தம் இல்லை, அது திட்டம் போட்டு நடக்கப்பட்ட ஒரு செயல்பாடு என்று சொல்றதை விளங்கப்படுத்துறேன். அதே டைம்ல இந்தியா மத்திய அரசுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ற விடயம் என்னன்னா, நீங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல இந்தியா துணை தூதரகம் இருக்க வேண்டுமா இருந்தால் எங்களோட தமிழ் மக்களுக்கு தீர்வு திட்டம் ஏதாவது ஒரு முன்வச்சு, ஒரு சமாதான திட்டங்களை முன்வச்சு, தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை முன்வச்சு இன்றைக்கு அதுக்கு ஒரு இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்து ஒரு செயல்படணும். இல்லையேண்டா நீங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து இந்தியா தூதரத்தை நீங்கள் எடுக்கிறது தான் மேல். என்னன்னு சொன்னால் நாங்கள் எங்களை மக்களுக்கே நாங்கள் அதைத்தான் நாங்கள் பிரச்சாரம் செய்யணும். உண்டை மட்டும் முளையங்குள்ளணும் இந்தியா மத்திய அரசு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் நினைச்சாப்புல நீங்கள் தான் எங்களை ஆண்டு நீங்கள் தான் அழிக்கணும் மட்டும் நினைக்கக்கூடாது. இன்றைக்கு வரைக்கும் எங்களோட தலைவர் என்ன இந்தியாவில் ஒரு மாநிலத்தை கேட்டு போராடினாரா? எப்பயாவது எங்களோட தலைவர் எந்த ஒரு பேச்சிலேயாவது இந்தியாவில் ஒரு மாநிலத்தை கேட்டு போராடினாலும், இல்லை மலையத்தில் எங்களுக்கு மலையத்தில் தாங்கன்னு சொல்லி போராடினாரா? வடக்கு கிழக்குல நாங்கள் சுயமா வாழணும்ன்றதை தான் இந்தியா மத்திய அரசுக்கும் வலியுறுத்தி எங்களோட தலைவர் போராட்டத்தை முன்னெடுத்தி கொண்டு வந்தவர். அந்த அடிப்படையில் இன்றைக்கு உண்மையிலே ஏன் அந்த நேரத்தில் இன்றைக்கு விடுதலை புலிகளில் பேரே இருக்கக்கூடாது இந்தியா மத்திய அரசு இன்றைக்கு வரைக்கும் கங்கணம் கட்டி ஆடி இன்றைக்கு வரைக்கும் அந்த விடுதலை புலிகள் போராளிகளை பிரித்தாண்டு அவங்களுக்குள்ள வேற பேர்களை வச்சு வாராக்களை அனுசரித்து இன்றைக்கு ஏனைய இயக்கங்களை கையாண்ட மாதிரி அந்த நேரத்தில் டெலோ பிளட்டு இபிஆர்ல கையாண்ட மாதிரி விடுதலை புலிகளுக்குள்ள இருக்கிற போராளிகளை பிரித்தாண்டு கொண்டு அரசியலுக்குள்ள இறக்கி விட்டுருக்கு இந்தியா மத்திய அரசு. இல்லைன்னு சொல்லுவான். உங்களோட ரோட் திட்டமும் புலனாய்வு திட்டத்தையும் வச்சுக்கொண்டு எங்களோட தமிழ் மக்களை தான் பிரித்தாள்றீங்க. ஆனா ஒரு காலமும் இன்னொரு சமூகம் இருக்கு, உங்களை அழிக்கிறதுக்கு இருக்குது இன்னொரு சமூகம் இந்த நாட்டில். அது தெரியுமா உங்களுக்கு? ஆனா நீங்க அழிய போறீங்க இந்தியா. நிச்சயமாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய பேரழிவு கொண்டு வரும். தமிழ்நாட்டு மக்களை இதை ஷேர் பண்ணுங்க மத்திய அரசுக்கு. இன்னும் 10 வருஷத்துலேயே 15 வருஷத்துலேயே தமிழ் மக்கள் தாயத்தில் வடக்கு கிழக்கில் அழிஞ்சிரும். 15 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் புலத்தில் இருக்கின்றார்கள். இருக்கிற ஒரு 20 லட்சத்துக்கு உட்பட்ட மக்கள், அதுவும் வீதாசரப்படி இந்த இனவிருத்தில தமிழ் மக்கள் சரியான குறைவாக போய் கொண்டிருக்கிறார்கள். நித்தமும் அழிஞ்சு கொண்டிருக்கின்றார்கள். நித்தமும் காணி பூமியை வித்து கொண்டு வெளிநாடு போய் கொண்டிருக்கின்றார்கள் வடகிழக்கில் இருக்கையிலான்னு சொல்லி. இதுக்கு காரணம் இந்தியா மத்திய அரசு. இந்தியா மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டு அரசிட்ட நாங்கள் இப்போ வந்த முதலமைச்சராக இருக்கிற கௌரவ விஜய் அவர்களுக்கிடவும் விஜய் ஜோசப் அவர்களிடமும் நாங்கள் ஒரு புலிகளாகிய நாங்கள் இதை முன்வைக்கிறோம். நீங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் தமிழ் மக்களுக்கு. மேலும் மேலும் ஒரு கஷ்டத்தை கொடுத்து அழிவை கொடுத்து தமிழ் மக்கள் விடயத்தில் ஒரு கரிசரணை இல்லாமல் கைவிடாமல் நிச்சயமாக நீங்கள் விதைச்சோம் வினை அறுக்கணும் என்ற மாதிரி என்ன நீங்கள் செய்த பழி பாவத்துக்கு நீங்கள் ஒரு பரிகாரம் இந்தியா செய்யணும். அதை தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை முன்வச்சு தமிழ் மக்களோட விடுதலை புலிகளை தடையும் எடுத்து சுதந்திரமாக தாயத்தில் எங்களோட தமிழ் மக்கள் வாழ்றதுக்கு ஒரு வழிவகுக்கிறதுக்கு ஒரு விடயத்தை நீங்கள் வலியுறுத்தணும். ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள்ட்ட புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியின் சார்பாக தலைவர் ஆகிய நானும் இன்பராசு ஆகிய நான் கேட்டுக்கொண்டு உண்மையிலே இந்தியா மத்திய அரசு இங்கே தமிழ் மக்கள் அத்தனை பேரும் புலத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் ஒரு அழுத்தத்தை தெரிவிக்கணும். இனி காலம் நேரம் இப்படியே நீங்கள் போய் கொண்டிருந்தால் நிச்சயமாக தமிழ் மக்கள் புலத்தில் இருக்கிற எல்லாரும் 2 மாவீர நாள் 3 மாவீர நாள் என்ன திலிவன் நட நாள் அங்கே அந்நியபோதி அம்மட நாள் என்ன சொல்கிறோம் முள்ளிவாய்க்கால் தினம்னு சொல்லி 4-5 பிரிஞ்சு இதை கொண்டாடுறது விஷயம் இல்லை. நீங்கள் கொண்டாடி கொண்டே இருக்குன்னு 5 வருஷத்துல வடக்கு கிழக்கு அழியுது. வடக்கு கிழக்குல எங்களோட மக்களே இல்லாமல் இன்னும் 5-10 வருஷத்துல போப்பது. சரி, நான் சொன்ன மாதிரி இந்த திட்டம்தான் நடக்குது.
இதை நீங்க விளங்காம புலத்திலையும் தாயத்திலையும் கங்கணம் கட்டி ஆடிக்கொண்டு சொத்து சுகம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு தான் இந்த பதில். நிச்சயமாக இந்தியா மத்திய அரசுக்கு நீங்க அழுத்தத்தை தெரிவிங்க. அதே மாதிரி உண்மையில எங்களை திலிவண்ணா வச்சிருந்த 5 அம்ச கோரிக்கை இன்றைக்கு இந்தியா மத்திய அரசு அதிலிருந்தே துரோகம் தான் செய்து வந்தது. இந்தியா எங்களுக்கு எக்காரணத்திலையும் எப்பயுமே நன்மை செய்தது இல்லை. ஆனா எங்களோட தலைவர் ஒரு துளி துரோகம் கூட இந்தியாவுக்கு செய்யலை. இறுதி வரைக்கும் எங்களோட தலைவர் துரோகம் செய்யாத ஒரு அப்பாவி மனுஷனை 1.25 லட்சம் மக்களையும் அழிச்சது இந்தியா. பேரினவாதம். இந்தியா நிச்சயமாக நீங்க விடுதலை புலிகளை தடையெடுத்து தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு வைக்கலன்னா மீண்டும் இந்தியாவுக்கு நாங்க அச்சுறுத்த வேண்டிய நாங்க சீனாவோடைய அமெரிக்காவோடைய நீங்க மிஞ்சினா இம்பராசா அழிப்ப முடியும். இந்தியா தான் இங்க ஆளுது. இம்பராசா இப்படி சொல்லுது, இம்பராசாவை சுட்டுடுவோம், அழிச்சுடுவோம், இல்லை அறி வாகனத்தில் அடிச்சிடுவோம், எல்லாத்தாலையும் எனக்கு இந்தியா தான் பொறுப்பு. இந்த செய்தியை நம்புறேன். எனக்கு என்ன நடந்தாலும் இந்தியா மற்ற இலங்கை புலனாய்வாளர்கள் அந்த அளவுக்கு கொண்டு செய்ய மாட்டாங்க. அவங்க புனர்வாழ்வு அடித்து விட்டாச்சுன்னு சொல்லி இன்றைக்கும் 12,000 பேர்ல இறக்கத்தை தான் தெரிவிக்கிறாங்க. இலங்கை இராணுவமோ அரசாங்கமோ அதுல நாங்கள் 100% அப்படித்தான் அவங்க அழிச்சிட்டு போகட்டும். என்ன ஆனா சதி திட்டமிட்டு சதி செய்ய வழிகிட்டா இம்பராசாவை அடக்கணும் வழிகிட்டா இந்தியா மத்திய அரசு, இந்தியா துணை தூதரங்கள், இந்தியா தான் எனக்கு என்ன அழிவு நடந்தாலும் இந்தியா தான் பொறுப்பு. நான் சொல்றேன். இலங்கை அரசாங்கத்தால் எனக்கு அழிவு வரப்போறதும் இல்லை. அப்படித்தான் வந்தாலும் எனக்கு அது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன். ஆனா இந்தியா தான் சைத்திட்டம் செய்யறது. நம்பர் 1 புலி என்ற பேரே இருக்கக்கூடாது நினைச்சு கொண்டு இன்றைக்கு வரைக்கும் இந்த இந்தியாவை சுட்டி காட்டுறவன் யாருமே இல்லை. சுட்டி காட்டினா அவன் இருக்கக்கூடாதுன்றதான் இந்தியா மத்திய அரசு நினைச்சு கொண்டிருக்குதுன்றதை நான் இதுல சொல்லிக்கொள்ள விரும்புறேன். என்ன காரணம்னா மீண்டும் இன்றைக்கு இந்தியா இதே துரோகத்தனத்தை மேலும் மேலும் செய்துங்கிற மக்கள் மீது திரும்ப ஒரு அழிவை நீங்க பிரயோகிச்சு கொண்டே வரும்போது நிச்சயமாக எங்கட காலம் கடந்தாலும் அடுத்த காலம் இந்தியா மத்திய அரசுக்கு எதிரான ஒரு திட்டம் தான் இந்த நாட்டுல தமிழ் மக்களுக்கு இந்தியாவுக்கும் எதிரான ஒரு செயல் திட்டம் தான் நடக்கும்ன்றதுன்னு நான் இதுல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டு மக்களே இன்றைக்கு நீங்கள் தமிழ் தேசியத்தோட நிற்கிற, கொள்கையோட நிற்கிற, கோட்பாடோட நிற்கிற சீமான் அவர்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாட்டு இளைஞர் யுவதியர்லாம் நீங்க உண்மையிலே தமிழ் தேசியத்தை வளர்க்கணும். ஏன்னா இந்தியா மத்திய அரசு இன்றைக்கு எங்களோட தமிழ் மக்களை நிறைய அழிச்சிட்டு இப்பயும் அழிச்சு கொண்டு இருக்குது. ஆனா இன்றைக்கு வடக்கு கிழக்குல இந்தியா அந்த தமிழ் மக்கள் இன்னொரு 10 வருஷத்துல முற்றுமுழுதாக வீதாசரப்படி 3வது இடத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கு காரணம் இந்தியா தான் இன்றைக்கு வரைக்கும் தடையை பிரயோகிச்சு கொண்டு தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு திட்டம் கிடைக்கக்கூடாது. அழிவு பாதையை நிறைந்து போத வஸ்து கடத்தல், கொலை, கற்பழிப்பு சகலதையும் யாழ்ப்பாணத்தில் விதைச்சு விட்டுருக்கு இந்தியா மத்திய அரசு. இந்த துணை தூதரகம் எங்களுக்கு நன்மை செய்து என்று நினைக்க வேண்டாம். இன்றைக்கு இந்த இந்தியா துணை தூதரகம் வந்ததுக்கு பிறகு யாழ்ப்பாணத்துக்குள்ள எத்தனை எலி ஒரு வீட்டுல நிக்குது, எத்தனை பூனை நிக்குதுன்னு சொல்லி தரவு எடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்தியா ஒரு காலம் நம்பக்கூடாது. இந்தியா தான் எங்களுக்கு முதல் எதிரி என்றதை நான் இதுல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆனா இந்தியா நீங்க செய்த பிழையத்தான் நாங்கள் இப்ப சுட்டி காட்டுறோம். மேலும் மேலும் நீங்க பிழையை செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக எங்களோட தமிழ் மக்களால தூக்கி எறியப்படுவீர்கள். ஆனா நிச்சயமாக உங்களுக்கு எதிராக இனிமேல் அடுத்த கட்டம் நீங்க இன்னொரு அரசியல் தீர்வு திட்டங்களை எங்களோட தமிழ் மக்களுக்கு நீங்க மிக விரைவில் நீங்க வைக்கணும். விடுதலை புலிகளை தடை எடுக்கணும். இலங்கையில பயங்கரவாத தடை சட்டம் எடுக்கணும். இதை மிக விரைவில் நீங்க செய்ய தவறும் பட்சத்துல நாங்க சீனாக்கோ, அமெரிக்காக்கோ, பாகிஸ்தானுக்கோ துணை போறையில இந்த மாற்றமும் இருக்காது எங்களோட தமிழ் மக்கள் என்றதை நான் இதுல சொல்லிக்கொள்ள விரும்புறேன். உங்களை விட எங்களுக்கு சீனா அழிக்கல, நேரடி எவ்வளவு துரோகம் செய்யல. பாகிஸ்தானும் எங்களுக்கு துரோகம் செய்யல. அமெரிக்காவும் எங்களுக்கு துரோகம் செய்யல. கிட்டத்தட்ட போனா இலங்கை அரசாங்கம் கூட பெருசா துரோகம் செய்யல. ஏன்னா துரோகம் செய்யறதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த இந்திய அரசு. நீங்களே இயக்கத்தை உருவாக்கி, நீங்களே உங்களோட தேவைக்காக இந்திரா காந்தி இருந்த டைம்ல புலிகளை உருவாக்கி உங்களோட பாதுகாப்புக்காக, சுய லாபத்துக்காக நீங்களே விடுதலை புலிகளை அழிக்கிறதுக்கு முழு காரணமா ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு உதவியா நீங்க பயிற்சி கொடுத்ததுலேருந்து, ஆயுதம் கொடுத்ததுலேருந்து சகலது நீங்களே கொடுத்துதான் நீங்களே அழிச்சிட்டு இன்றைக்கும் அழிச்சு கொண்டிருக்கிறீங்க. அப்படி பார்க்கக்குள்ள எங்களுக்கு எதிரியானவன் பிரச்சனை இல்லை. எதிரியோட நாங்க சண்டை செய்தனால. ஆனா நீங்க படு துரோகி இந்த இந்தியா உங்களுக்கு என்ன தேவை எங்கட நாட்டுல? உங்களுக்கு இப்ப நாங்க தமிழீழத்தை யாரு இனிமேல் மீண்டும் ஒரு ஆயுத போராட்டம் தேசிய தலைவர் மாதிரி வருமென்று ஏன் பயப்படுறாய்? நீ என்ன வல்லரசா? நீ என்ன வல்லரசு? இந்தியா என்ன இருக்கு? என்ன பலம் இருக்கு? நீ ஒரு இல்லாத ஒரு இயக்கத்துக்கு பயப்படுறாய்?
விடுதலை புலிகள் தடை எடுத்து போறதுக்கு நீ என்னத்துக்கு பயந்து கொண்டிருக்க? அப்ப திரும்பியும் பிரபாரம் வருவான். அப்ப பிரபாரம் உயிரோட இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப உயிரோட இல்லைன்னு சொன்னா நீங்க தடை எடுத்து போட்டு இன்னைக்கு பயங்கர தடை சட்டத்தை எடுத்துட்டு விடுதலை புலிகளுக்கு ஒரு அரசு தமிழ் மக்கள் மத்தியில ஒரு அரசியல் தீர்வை முன்வை. அப்ப உங்களோட மனசுல இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறார் தலைவர். சரி, தலைவர் இருந்தாலும் திரும்ப ஒரு ஆயுத போராட்டம் வராதுன்னு தெரியும் தானே இந்தியா மத்திய அரசு. இனி ஒரு ஆயுத போராட்டம் இருந்த மாதிரி வராது தானே நீங்க உருவாக்கும் பட்சத்துல. அப்படி உருவாக்குனா இந்தியா தான் உருவாக்கணும் இனி ஒரு ஆயுத போராட்டம். இந்தியாவோட அனுசரணை இல்லாம இலங்கையில தமிழ் மக்கள் ஆயுதம் தூக்க மாட்டாங்க. அப்ப இனிமேல் தமிழ் மக்கள் இந்தியாவோட கதையை கேட்டு அந்த நேரம் தூக்குன மோடர்கள் தான் சொல்லுவோம். முழு இயக்கங்களும் மொக்கன்கள். எங்கட விடுதலை புலிகள் மட்டும்தான் இந்தியாவோட குணத்தை அறிஞ்சு அதுல இருந்து புத்திசாலியா தப்பினவர் குமரப்பா விலேந்திரன் இதோட தலைவர் இந்தியாவுக்கு அடிக்க வலிக்கிட்டார். தேராவில்ல வச்சு வல்வட்டித்துறையில வச்சு இடுப்புல பிஸ்டலை தூக்கி காட்டி மீண்டும் இந்தியாவோட எங்களை சந்தேகம். தலைவர் மட்டும்தான் இதுல வேறுபட்டு இந்தியா கிடைக்கும். மற்ற இயக்கம் முழுக்க இந்தியாவோட நின்ற இயக்கங்கள் மொக்கங்கள். நீங்கள் உங்களை வச்சு பயன்படுத்தி போட்டு இன்றைக்கு உங்களை வச்சு பாடக்காயா கரும்புமாய் சப்பி துப்பி கொண்டு சூப்பி கொண்டு இருக்கிறீங்க. நீங்க சூப்பிய இந்தியாவோட சூப்பிய என்று சொல்லி கேட்டுக்கொண்டு உண்மையிலே இந்திய அரசு இந்த செய்தியை கேட்கணும். செய்தியை கேட்டு இது விடுதலை புலிகளையும் போராளி புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலி போராளியின் கட்சியின் தலைவர் கந்தசாமி இன்பராசா ஆகிய அவரின் இன்பராசா அவர்கள செய்தி. இது ஒரு கண்டன செய்தி இல்லை, இது ஒரு உங்களை சுட்டி காட்டுற இந்திய மத்திய அரசை சுட்டி காட்டுற ஒரு செய்தியாக இதை விளங்கி கொண்டு நிச்சயமாக நீங்க முன்வைக்கணும் தமிழ் மக்கள் தீர்வு திட்டத்துக்கு. இல்லைன்னா இந்தியா தூதரகத்தை யாழ்ப்பாணத்திலிருந்து நீங்க இருக்கணும். தமிழ் மக்களுக்கு நீங்க நன்மை செய்யலைன்னா இந்தியா தூதரம் எங்களுக்கு யாழ்ப்பாணத்துல தேவை, வடக்குல தேவையில்லை. உங்களால எந்த நன்மையும் இல்லை. உங்களால இன்றைக்கு வரைக்கும் எங்கட இளைஞர்கள் யுவதிகள் கட்டுத்தான் போறாங்க. நீங்க தான் இன்றைக்கு போதவஸ்தை. நீங்க சரியா இல்லை மறைச்சா என்ன யாழ்ப்பாணம் வருது போதவஸ்து. நீங்க இருக்கா நீ வாழ்வெட்டு இது வருது உருவாகுது. நீங்க இருக்க கலாச்சார சீர்கேடு நடக்குது யாழ்ப்பாணத்துல. அப்ப இனிமேல் ஒரு போராட்ட சிந்தனை வரக்கூடாது. இந்தியா தான் இந்த வேலையை செய்யுது. இலங்கை அரசாங்கம் செய்யல, இந்தியா தான் செய்யுது. இந்தியா தூதரகங்களை தான் செய்யுது. எங்களுக்கு தேவையில்லை. நீங்க எங்க தமிழ் மக்கள் விஷயத்துல நீங்க நல்ல கரிசரணை செய்து நீங்க அழிச்சிட்டீங்கன்னவே இனிமேலாவது ஒரு கரிசரணை செய்து நல்லது செய்யாடி கடைசி வரை இந்தியா மத்திய அரசு இந்தியா தூதரகம் வடகிழக்கிலே தேவையில்லை. எங்களுக்கு வடகிழக்கிலே இந்தியா தூதரகம் தேவையில்லை. உங்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்ய வேண்டி வரும், நிச்சயம் வரும். ஆனா இதை கேட்கிற இந்திய அரசு இன்பராசாவை கொல்லணும், இல்லாட்டி இன்பராசாவுக்கு ஏதாவது சதி செய்யணும் என்று சொல்லி நீங்க நினைச்சால் உலக நாடுகள் அத்தனைக்கு ஐக்கிய நாடு சபைக்கு நான் இதுல சொல்லிக்கொள்ற விஷயம், புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு 2009க்கு பிறகு ஆயுதம் மௌனிக்கப்பட்டது பிறகு நாங்கள் 2017 ஜனநாயகத்தில் இறங்கி இன்றைக்கு வரைக்கும் 10 வருஷமா ஜனநாயகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா நாங்கள் ஜனநாயகத்துல ஒரு அரசியல் ரீதியா ஒரு அங்கீகாரத்தை பெறாது காரணம் எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது. ஆனா பொருளாதார பலம் தான் எங்களுக்கு இல்லை. பொருளாதார பலம் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் இன்றைக்கு மாகாண சபையிலே பொது தேர்தலே நாங்கள் வெல்றதுக்கு 100க்கு 100 எங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதனாலதான் நாங்கள் இன்றைக்கு ஏதோ தவண்டு பின்னடைவை சந்திச்சு கொண்டிருக்கிறோம். அதுக்காக நாங்கள் தோத்து கொண்டு போகல. எங்கிற மக்கள் எங்களை அங்கீகரிக்காம போகல. இன்றைக்கும் புலிகள் அங்கீகரிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க எங்கிற மக்களை. ஆனா மக்கள் மனதில் போய் கிராமமா போய் எங்களுக்கு இப்போ விழிப்புணர்வு காட்டி நாங்கள் ஒரு அரசியல் ரீதியான தேர்தல் அரசியல் ரீதியா ஒரு வெற்றியை கொண்டு வரதுக்கான ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபடுறதுக்கு எங்களுக்கு இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 5 பேர் 10 பேர் போய் இயங்குறதுக்கு வாகன வசதி சாப்பாட்டு வசதி எதுவுமே இல்லாத காரணத்தினால நாங்கள் இப்படியே மடங்குப்பட்டு என்ன சொல்றோம் ஒரு 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 குறிப்பிட்ட பிரதேசத்துக்குள்ள நாங்கள் அடங்கப்பட்டு போய் ஒடுக்கப்பட்டு போய் மடங்கி போய் எங்களோட உணர்வெல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு நாங்கள் இருக்கிறோம். பறவமாய் பறந்து தெரிய வேண்டிய நாங்கள் இன்றைக்கு பொருளாதாரம் இல்லாத நிலைமையில தள்ளப்பட்டிருக்கோம். ஆனா நிச்சயம் எங்களோட யுத்தம் எங்களோட உணர்வு எங்களோட போராட்ட வழி நிச்சயம் நாங்கள் என்னத்துக்காக போராடும். இப்ப நான் என்னத்துக்காக கதைக்கிறேன், ஏன் இவ்வளவு வெறுத்து கதைக்கிறேன் என்ற ஒரு புலியின் உணர்வு, போராளியின் உணர்வு, எங்களோட தேசிய தலைவர் லட்சியம், மாவீரர் லட்சியம் எங்களுக்கு ஒரு வழிகாட்டும் என்ற ஒரு லட்சியத்தோட தான் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அந்த அடிப்படையில புலம்பெயர்ந்த மக்கள் நீங்க சிந்திக்கணும். இன்றைக்கு எத்தனை அரசியல்வாதிமார் இன்றைக்கு கோட் சூட் போட்டோம் பவட்டுக்கு என்ன சொல்றது கவர்ச்சி அரசியலை செய்து கொண்டு போறான். நாங்கள் புலிகள் உண்மையான உணர்வு அரசியல் செய்கிறோம். உண்மையான நாட்டுல அரசியல் செய்ய வேண்டிய ஆக்கள், அரசியல் அங்கீகாரம் பெற வேண்டிய ஆக்கள் இன்றைக்கு தேர்தல் திணைக்களத்திலே சொல்லப்பட்டது எங்களுக்கு உங்களை தான் மக்கள் அங்கீகரிப்பாங்க. ஆனா இன்றைக்கு மாறாக நடக்கிற வழியா நீங்களும் ஒரு காரணமா இருக்கிறீங்க. புலத்தில் இருக்கிறவங்க பிரித்தாள்ற இந்தியா ரோவை விட
இந்தியா ரோக்கு வேலை செய்கிற புலத்தில் இருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் பிரித்து ஆள்றீங்க. இன்றைக்கு நீங்க பிரித்து ஆள்றபடியே தான் இன்றைக்கு விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்று முத்திர ஊத்துற அளவுக்கு புலத்தில் இருக்கிற அமைப்புகளும் நீங்கள் செயல்படுறீங்க. நீங்கள் ஏன்னு சொன்னா விடுதலை புலிகள் இன்னைக்கு ஒரு 5000 பேருக்கு பார்லமெண்டம் போகும் பட்சத்துல தான் விடுதலை புலிகள்ல பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும். அவங்க பயங்கரவாதிகள் இல்லை, மக்கள் அங்கீகாரம் கொண்டவர்கள், மக்களுக்காக தான் போராடினவர்கள் என்று சொல்லி ஒரு ஐக்கிய நாடுகள் சபை ஊடாக ஐநா சபை ஊடாக சகல இது நாடுகள் ஊடாகவும் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வரும். ஆனால் நீங்கள் இன்றைக்கு பிரித்தாள்றபடியா இன்றைக்கு மாவீரர் நாளையும் அன்னை பூவதி அம்மாட தினத்தையும் தெளிவண்ணாட தினத்தையும் முள்ளிவாய்க்கால் தினத்தையும் செய்து கொண்டு கங்கணம் கட்டி ஆடிக்கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு புலிகளுக்கு தடை விதிச்சு கொண்டே இருக்கிறான் இலங்கை அரசாங்கம். அப்ப நிச்சயமாக புலிகளுக்கு தடை விதிச்சா ஒன்று புலிகள் தேர்தல் அரசியல்ல வெண்டு போய் தடை எடுக்கணும். பார்லமெண்டம் போய் நாங்கள் இன்றைக்கு ஜனநாயகத்தில் வந்துட்டோம், எம்பி ஆயிட்டோம், பார்லமெண்ட் எம்பி ஆயிட்டோம், நிச்சயமாக எங்களை தடை எடுங்கன்னு சொல்லி நாங்க ஐநா சபைக்கு நாங்க போகலாம். நாங்க போய் வலியுறுத்தலாம். இந்தியாவுக்கு கூட இந்தியா பிரதமரோட கூட நான் நேர போய் சந்திச்சு ஒரு 5 பேர் இந்த நாங்க ஜனநாயகத்துல வந்துட்டோம், நாங்கள் இன்றைக்கு 5 பேர் வந்திருக்கிறோம் புலிகளாகிய நாங்கள். ஆனா நாங்கள் இன்றைக்கு பார்லமெண்டம் வந்திருக்கிறோம், மக்களுக்காக நாங்கள் என்ன தீர்வு திட்டமோ அரசியல் திட்டமோ நாங்கள் எங்களோட தான் முன்வைக்கணும். ஆனா புலிகள்ல தடையை நீங்க எடுங்க. இனிமேல் எங்களுக்கு ஆயுத போராட்டம் இல்லை, நாங்கள் ஜனநாயக ரீதியில் இறங்கிட்டோம்ன்றது மக்கள் எங்களை அங்கீகரித்து பார்லமெண்ட் அனுப்பியிருக்கின்றார்கள். இதுக்கு இந்தியா மத்திய அரசு என்ன சொல்றீங்கன்னு நாங்கள் நேரடியாக போய் கதைக்கு இந்தியா மத்திய அரசு எங்களுக்கு ஒரு தீர்வு திட்டத்தை வைக்கும். ஆனால் இது தவறும் பட்சத்தில் புலத்தில் இருந்தவங்க கையாண்டு ஏனைய கவர்ச்சி தரமான அரசியல்வாதிமாக இருக்கும், கதைக்க தெரிஞ்ச அரசியல்வாதிமாக இருக்கும், கோட் சூட் போட்டவன்களுக்கும் அரசாங்கத்துக்கு விலை போறவர்களுக்கும் காசை கொடுத்து அனுப்பி அரசியலில் வெல்ல வைக்க புலிகள் இப்படியும் அலுங்கடிக்கப்பட்டு போய் பயங்கரவாதி என்று அருண் சித்தார்த்தன் சித்தரிக்கிற மாதிரி இந்த என்ன பேர் அங்கே கிடக்கிற லண்டன்ல இருக்கிற தருதலை ஜெயபாலன் ஒருவன் சித்தரிக்கிற மாதிரி அப்படியே எங்களோட போராட்டமும் பயங்கர தேசிய தலைவர் போராட்டமும் மாவீரர் இலட்சியமும் பயங்கரவாதிகள் என்றே போயிடும். பிறகு இன்னும் 5 வருஷமோ 10 வருஷத்துல நீங்க மாவீரர் நாளும் கொண்டாடையலாம், முள்ளிவாய்க்கால் நம்ம கொண்டாடையலாம், இனப்பாடுகள் என்று சொல்லி பிறகு தெளிவான எதுவுமே கொண்டாடையலாம். இதை புலம்பெயர்ந்த அமைப்புகள் சிந்திங்க. இனி என்ன தனிப்பட்ட கோபங்களை குரோதங்களை விட்டுபடி இந்தியா மத்திய அரசுக்கு அழுத்தத்தை தெரிவிங்க. விடுதலை புலிகளை தடை எடுக்க சொல்லுங்க, விடுதலை புலிகளுக்கு உதவி செய்யுங்க, விடுதலை புலிகளை இனி வார தேர்தலில் மாகாண சபையிலே பார்லமெண்டத்திலே நிறுத்தி போட்டு விடுதலை புலிகளுக்கு ஒரு கட்சி தான் தேவை. அந்த பூமி கட்சி, இந்த பூமி கட்சி, அந்த மண் கட்சி, இந்த ஜனநாயக கட்சி என்றெல்லாம் தேவையில்லை. விடுதலை புலிகள் கூட்டமைப்பு என்று சொல்லி ஒன்றை உருவாக்குங்க. புலிகள் என்ற பேர்லேயே உருவாக்கி போட்டு விடுதலை புலிகளில் நிர்வாகத்தை தெரிவு செய்யுங்க. நிர்வாகத்தை தெரிவு நான் ரெடி. மற்ற கட்சிகளை கொண்டு வாங்க. விடுதலை புலிகள் ஒரு கட்சியாக தான் இருக்கும், ஒரு தலைமைக்கு கீழே. தலைமை பொறுப்பு வேணுமெண்டா தலைமை பொறுப்பை கொடுங்க, அதுக்கு கீழ் பொறுப்பை கொடுங்க, அதுக்கு கீழே நின்று வேலை செய்யறதுக்கு புலிகளை ஐயா நாங்கள் ரெடி. ஆனால் தேசிய தலைவர்கிட்ட வளர்ப்புபடி ஒற்று தலைமைக்கு கீழே தான் நாங்கள் உருவாகணும். அப்பதான் எங்களோட மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும், மக்களும் வாக்களிப்பார்கள். புலம்பெயர்ந்த மக்களும் எங்களுக்கு உதவி செய்யற புலிகளுக்கு உதவி செய்யற புலிகள் தான் பார்லமெண்டம் போற புலிகள் தான் எங்களுக்கு உறுத்தானவர்கள், காவல் தெய்வங்கள், இவங்களைத்தான் நாங்கள் பார்லமெண்ட் அனுப்பணும் என்றவங்களும் எங்களுக்கு உதவி செய்வாங்க. இதுக்கு நீங்க புலத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உண்டு செய்யுங்க. அதே மாதிரி உண்டு சேர்ந்து பொருளாதார அமைப்பை கொண்டு வாங்க. அப்படி இல்லாட்டி என்னூடாக உங்களுக்கு செய்யலமெண்டா நான் தலைமை பொறுப்புக்கு ஆசைப்பட இல்லை. இதை நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த இந்தியாவுக்கு கொடுக்குற செய்தியை விட உங்களுக்கும் சொல்றேன், புலத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் எல்லாரையும் வடக்கு கிழக்குல இருக்கிற அத்தனை போராளிகளையும் கிளிநொச்சியில ஒரு மாநாட்டுக்கு கூப்பிடுறேன். அதுக்கு நிதி உதவியை நீங்க பகிரங்கமா செய்யுங்க. எனக்கு எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவுக்கு செய்யுங்க. நாம் அவ்வளவு போராளிகளையும் கூப்பிடுறேன், அத்தனை கட்சிகளையும் விடுதலை புலியில சார்ந்திருக்கிற கட்சிகளையும் கூப்பிடுறேன். அப்போ கூப்பிட்டு வராட்டி நீங்க விளங்கிக் கொள்ளுங்க அவங்களை ஏன் வராம நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்கள் மத்தியிலே நாங்க சொல்லலாம் உங்கள் இப்படி இன்னொரு செயல்பாட்டுக்குலாம் இருக்கிறாங்க. இந்த வந்தாக்கள் 500 பேரோ 1000 பேரோ எங்களோட போராளிகள் ஒன்று சேர்ந்தா அதுக்குள்ள நிர்வாகத்தை தெரிவு செய்து சரி ஓகே இன்பராசாவை நாங்கள் இந்த கட்சியில இருந்து தலைமை பொறுப்பை எடுத்து நாங்கள் இன்னாரத்தான் தலைமை பொறுப்பை நிர்ணயிக்கிறோம், இன்னாரத்தான் செயலாளராக போடுறோம், இன்னாரத்தான் நாங்கள் பொருளாளராக போடுறோம்னா அதுக்கு கீழே இருக்கிற ஒரு மாவட்ட பொறுப்பா நான் நிற்கிறேன். நின்று எங்களோட விடுதலை புலிகள் எங்க கொண்ட லட்சியம் கொண்டிடாத கொள்கை வீரனின் கால மண்ணிலே நின்று கொண்ட ஒரு போர்க்கொடி தூக்கிய விடுதலை வீரன் என்ற ஒரு அடிப்படையில நான் பட்ட கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை, கண்ணீருக்காக நான் நின்று தியாகம் செய்கிறேன். இன்னும் அர்ப்பணிப்பு செய்கிறேன், இப்பயும் அர்ப்பணிப்பு செய்கிறேன். இப்ப எத்தனை மணி இந்த பாருங்க,
12 மணி 1 மணி ஆகுது. அப்போ எங்களை வீட்டுக்குள்ளே எல்லாரும் படுத்துட்டாங்க. அப்போ நாங்கள் இன்றைக்கு ஒரு முற்றத்திலிருந்து நான் போல உணர்வோட வெறுப்போட விரக்தியோட நித்திர வரியில் கண்ணை பாருங்க சிவந்து போயிருக்கு. இந்த வெறுப்பு விதைக்கு என்னவும் கதைக்கணும், இதையும் கதைக்கணும். ஏன்னா கதைக்கணும், நான் கதைக்காம இருக்கையில அப்போ கதைச்சா தான் விடி வரும். அப்போ நாங்கள் இன்றைக்கு நான் கதைக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் புலிகளாகிய நாங்கள். அப்போ கதைச்சா தான் மக்களுக்கு விளங்கும் நாங்கள் பட்ட கஷ்டம் துன்பம். அதே மாதிரி இந்திய எல்லாரும் கதைக்கணும். இன்றைக்கு இரவு பகலும் பகல் இரவுமா இப்போ தெரியுது எனக்கு, எதுவுமே தெரியுது இல்லை. ஆனால் நான் வெறி மனசுக்குள்ள வெறி குணம் ஒன்று இருக்கு. அந்த வெறி குணம் நிச்சயமாக இது நான் கடவுள் வாரல, நாங்கள் திரும்ப 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 கதைக்கத்தான் எங்களுக்குள்ள ஒரு சக்தி ஒன்று வரும். அந்த சக்தி தான் நிச்சயம் நிலைநாட்டும் எங்களோட தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டத்தை என்று சொல்லிக்கொண்டு நிச்சயமாக புலம்பெயர்ந்த மக்கள் அத்தனை பேரும் நீங்கள் ஒரு குடைங்களை வந்து நீங்கள் அப்படி என்ன என்னோட தொடர்பு கொண்டு போராளிகளை நாங்கள் ஒன்று சேர்ப்போம். போராளிகளை ஒன்று சேர்த்து நாங்கள் மாகாண சபை தேர்தலில் நாங்கள் வடகிழக்கில் தான் நாங்கள் நிற்கணும். வடகிழக்கில் இருக்கிற அத்தனை போராளிகளை ஒன்று சேர்த்து போராளிகள் நின்று வடக்கில் ஒரு மாகாண சபை உறுப்பினர் கிழக்கில் ஒரு மாகாண சபை உறுப்பினர் எடுத்தாலும் அதுக்குள்ள அந்த சிறு துள்ளி பெருவெள்ளம் என்று நாங்கள் அதுக்குள்ளால ஒரு திட்டத்தை கொண்டு போகலாம். அல்லது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்துக்கு வடக்கில் இன்றைக்கு 2 3 சீட் எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பத்துக்கு புலிகளுக்கு. ஆனால் எங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லை. ஆனால் அந்த கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு புலம்பெயர்ந்த நீங்கள் உங்களோட அனுசரணையோட போராளிகளை ஒன்று சேர்த்து போட்டு நாங்கள் மத்திய குழு நிர்வாக குழுவை கூடி உங்கள் மத்தியில் நாங்கள் ஒரு தெரிவு செய்து வடக்கு கிழக்கில் ஃபுல்லாக அனுப்போம். இந்த மாகாண சபை தேர்தல் வெற்றி ஆகணும். அரசாங்கம் இன்றைக்கு எப்படியும் 8ஆம் மாதம் 9ஆம் மாதம் அளவில் அரசாங்கம் வெற்றி ஆகணும். இதில் நாங்கள் தவறும் பட்சத்தில் புலிகளுக்கு இன்னும் சந்தர்ப்பம் இல்லை. புலிகளை பயங்கரவாதி என்று சொல்றதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கிறீங்க புலம்பெயர்ந்த அமைப்புகள் நிச்சயமாக. ஏன்னா நீங்கள் தவறி போக புலிகள் பயங்கரவாதிகளாக போயிடுவாங்க. ஏன்னா மக்கள் அங்கீகாரம் இல்லாமல் போயிடுவாங்க, கதைக்கே இல்லாமல் போயிடும். அப்போ இதை நீங்கள் அப்படி செய்ய தவறும் பட்சத்தில் நீங்கள் மாவீரர்களுக்கு செய்கிற துரோகம், எங்களோட தேசிய தலைவருக்கு செய்கிற துரோகம், எங்களை போராளிகளுக்கு செய்கிற துரோகம், அதுக்கு மேலே 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 மாவீரரை பெற்றோர் உறவினருக்கு செய்கிற துரோகம் என்று சொல்லி நான் இதில் சொல்லிக்கொண்டு இந்தியா மத்திய அரசுக்கு அழுத்தத்தை தெரிவிங்க. இந்த இதை ஷேர் பண்ணுங்க. இந்தியா மத்திய அரசு மீண்டும் ஒரு நான் முடிக்கிற கட்டத்தில் ஒரு செய்தியை புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியாகிய நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னென்னா விடுதலை புலிகள் தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் மக்களில் வேதனை கண்ணீரை துடைக்கிறதுக்காக நீங்கள் ஒரு அரசியல் தீர்வை முன்வைக்கணும். நிச்சயமாக இலங்கை அரசாங்கத்துக்கு மத்தியில் விடுதலை புலிகளில் தடை எடுக்கணும். இலங்கை அரசாங்கத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தை எடுக்கிறதுக்கு வலியுறுத்தணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இதில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.